வணக்கம் உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன். நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச்சு. எஸ்பிஓ கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலவே பிரேக் டைம் போயிட்டே இருக்கு. இந்த டைம் நம்ம இன்னும் சில தப்புகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இதே மாதிரி நீங்க வேற எங்கேயுமே செய்யாதீங்க. அதனால தான் இந்த வீடியோ. முதல்ல ஒரு குறிப்பான ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு டேட்டை சொல்லுங்கன்னு யார்கிட்டயுமே கேட்காதீங்க. அவங்க சொல்லும்போது அந்த நேரத்துல அந்த தேதியில ஓப்பன் ஆகலைன்னா காரணங்கள் வேறையா இருக்கும். ஆனா அவங்க சொல்ற தாட்டை நீங்க கேட்டு அவங்க மேல ஒரு பேட் தாட் கண்டிப்பா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எப்போ வித்ட்ராவல் கிடைக்குங்கிறத ஒரு கேள்வியா கேட்கலாம். எனக்கு இந்த சூழ்நிலை, அதனால எனக்கு வித்ட்ராவல் தாங்கன்னு உங்களோட சைடு இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. நான் தனிநபரா இருக்கேன், நான் வருமானம் இல்லாம இருக்கேன், நான் இதை நம்பி தான் இருக்கேன், இப்படிங்கிற உங்களுக்கு உங்களுடைய பக்கம் என்ன ஒரு கருத்துகள் இருக்கோ அதை தனிப்பட்ட கருத்துக்களை நீங்க பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்லாதீங்க. காரணம், இது ஒன்றும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடையாது, கவர்மெண்ட் சீட்ஸ் கிடையாது. எந்த இடத்துல இதனால உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளை இப்ப எடுத்து சொல்லாதீங்க. உங்களுக்கு வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்த காரணம் அந்த காரணம் சொல்லாதீங்க. உங்களுடைய காரணங்கள் புரியுது, ஆனா கண்டிப்பா அந்த காரணங்களுக்காக அந்த வித்ட்ராவல் வர்றது வாய்ப்புகளே இல்லை. எல்லாருக்கும் வரக்கூடிய நேரம் மட்டும்தான் வரும். ஆனால் இதுதான் உண்மை. யாரோ ஒருத்தர் இப்போ எஸ்பிஐ பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க. அவங்க நெகட்டிவாக பேசி ஒரு டீமை கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணி இன்னொரு ஜாபுக்கு டேன் பண்ணுவாங்க. அதில் லாஸ் பண்ண பிறகு யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ, நாங்கள் இந்த சேனல் பார்த்து தான் ஜாயின் பண்ணோம், நாங்கள் இவங்க சொல்லி தான் ஜாயின் பண்ணோம், இவங்க சொல்லி ஏமாந்துட்டோம், இவங்க எஸ்பிஓ ஃபேமிலியில் இருக்காங்க, கண்டிப்பாக இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். எஸ்பிஓ பற்றி நெகட்டிவாக பேசியிருக்காங்க, எஸ்பிஓ நெகட்டிவாக பேசுனா அது உண்மைன்னு நிறைய நபர்கள் நினைக்கிறவங்களோட மென்டாலிட்டி உண்டு. காரணம் என்ன? நிறைய நபர்கள் எஸ்பிஓ பற்றி எவ்வளவுதான் பிரேக் டைம் விட்டாலும், எவ்வளவுதான் மைனஸ் இருந்தாலும் அது நாளைக்கு மாறுங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவ் வைப்போட தான் மூவ் ஆகிட்டே இருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தர் தனிநபராக இது பொய்ன்னு சொல்கிறாங்க, சில காரணங்கள். ஆனால் அது எதுவுமே உண்மையாக இருக்காது, ஆதாரங்கள் இருக்காது. அதை நம்பி போகிற நபர்கள் உண்டு. அதனால நிறைய நபர்கள் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவாங்க. அந்த நம்பிக்கையினால் நிறைய நபர்களும் சேருவாங்க. சேர்ந்து எத்தனையோ பிரச்சனைகளை மாட்டியிருக்காங்க. அந்த பிரச்சனைகளில் நீங்கள் யாரும் மாட்டாதீங்க. இந்த பிரச்சனையை நான் சரிபடுத்தி கொடுக்குறேன்னு யாராவது சொல்லி உங்ககிட்ட காசு கேட்டாலோ, இல்லை நான் தான் எஸ்பிஓ அட்மின் டீம், நான் தான் எஸ்பிஓ ஓனர், நான் தான் எஸ்பிஓ டீம் லீடர்னு உங்ககிட்ட ப்ரைவேட்டாக வந்து வேற எந்த ஒரு ஜாப் இல்லை எஸ்பிஓ ரிலேட்டட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க சொன்னாலும் கொடுக்காதீங்க. நீங்கள் ஒரே ஒரு நபர் சொல்லி தான் செய்கிற மாதிரியே இருக்கும். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட் டெலிகிராம் சேனலில் சங்கர் சார் அவங்க சொன்னால் மட்டும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். வேற யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு இருந்தாலுமே அதுக்கு முன்னால் சங்கர் சார் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு எந்த வித ஏமாற்றங்கள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எஸ்பிஓவுக்கு வாட்ஸ்அப் குரூப் யாராவது வச்சிருந்தால் அவங்க எல்லாருமே அந்த குரூப்பை டைவர்ட் பண்ணி அப்படியே டெலிகிராம் குரூப் கொண்டு வாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நபர்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பாதுகாப்பான்னு தெரியாது. மொபைல் நம்பர் இருக்கனாலே நேரடியாக கால் பண்ண முடியும். அந்த காலை யார் வேணாலும் நம்ம ஃபேமிலியில் அட்டன் பண்ண முடியும். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. டெலிகிராமில் நீங்கள் கொண்டு வரும்போது மொபைல் நம்பரை ஹைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. எனக்கு டெலிகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வேண்டாங்கிறது என்னோட ஒரு சஜஷன். நீங்கள் ஒரு கம்யூனிட்டி குரூப்பாக வச்சு அதை ரன் பண்ணுங்கள். அப்போ அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் தெரியாது. நம்மளை நம்பி வரவங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட தான் பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு கம்பெனி ஒருத்தரோட டேட்டாபேஸை எவ்வளவு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு எவ்வளவு செக்யூரிட்டி செட்டிங்ஸ்லாம்
அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளை நம்பி ஒரு நபர் அவங்களுடைய நேம், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அவங்களுடைய டீட்டெயில்ஸை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம ஒரு கிரியேட் பண்ணியிருக்க ஒரு வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அவங்க டேட்டா பஸ்ஸை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அதை நம்மள மூலமாக எந்த ஒரு வகையில் பாதுகாக்க முடியுமோ அந்த வகையில் பாதுகாத்து தான் ஆகணும். அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. வேண்டான்னு சொன்ன நபர்கள் எல்லாருக்குமே சில நேரங்களில் எஸ்பிஓ வேணும்னு நினச்ச நபர்கள் உண்டு. ஆனால் அவங்களுக்கு கையில் கிடைக்காது. காரணம், ஒரு பிரச்சனை உருவாகுது, அந்த பிரச்சனைக்கு பதில் கொடுத்தாதான் அது நிரந்தரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனையை இன்றைக்கி நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம பதில் கொடுக்கறதும் பதில் கொடுக்காததும் நம்மளுடைய கைகளில் இருக்குது. எஸ்பிஓ இவ்வளவு தூரம் நம்ம பிரேக்கை சந்திச்சாச்சு, இவ்வளவு தூரம் நம்ம பிரச்சனைகளும் சந்திச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுமை மூலமாக பதில் கொடுப்போம். ஏதாவது ஒரு டேட் சொல்லுங்கள். ஒரு கருத்துக்கள் உண்டு, எப்போ தான் ஓப்பன் ஆகும்னு. இந்த மாதத்துக்குள்ளே 20ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு. இந்த மாதத்துக்குள்ளே ஒரு கன்ஃபார்ம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். எல்லாரும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். அது வரைக்கும் மறுபடியும் யார்கிட்டையும் தனிப்பட்ட காரணங்கள் சொல்லாதீங்க. தேவையில்லாத வேலைகள் செய்கிறவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கிக்காதீங்க. இது உண்மையாக இருந்தால் ட்ரூன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.